ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா. இனிமேல் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நைட் தூங்கும்போது நம்மளோட ஃபஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும், மார்னிங் எழுந்திரிச்சு என்ன சாப்பாடு செய்கிறது, ஸ்கூலுக்கு லஞ்ச் செய்கிறதுன்னு தான் தோணும். அதுக்காக தான் நான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 3 பவுடர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போனேன். அதை வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களை சில பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வீடியோவாக எடுத்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து தோல்லாம் நீக்கி வச்சுக்கோங்க. நான் என்ன பவுடர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, இது 3 தான் ரெடி பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரையை வச்சு தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1.5 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். ஃபுல்லாக அதையும் நல்லா ஃப்ளேவர் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களாம் ஸ்கூலுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்குவேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதையும் மாற்றி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் பவுட்ரு பண்ணணும் நம்ம எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் பார்த்திங்கன்னா பூண்டு, அதையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஃபுல்லாக தோல் ஒரு சைடில் நல்லா கருகி வரும்ல, நல்லா அதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன். நான் என் பிள்ளைங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் 2 மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இதில் மட்டும் ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தனித்தனியாக அந்த கீரை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலாம் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்ற அளவுக்கு ஃப்ரை ஆயிரும். நம்ம கையில் வச்சு நுணுக்கினாலே ஓடியும், அந்தளவுக்கு ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இதெல்லாம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரை ஆகாது, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தட்டில் போட்டு ஃபேன் காற்றுல உலர விட்டுருங்க. நல்லா அது காஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் பவுட்ரு ஈரம் இல்லாமல் நல்லா அரைக்க வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட ஜீரகத்தையும் நல்லா பொரிய விட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சமமாக எல்லாத்துக்கும் பிரித்து 3 கப்லையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. எந்த அளவுக்கு ஆறுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இல்லாமல் வரும். ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே 1.5 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா தோலோடு தான் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்க்க வேணாம். தோலோடு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகுன்றக்காக தான் நான் தோலோடு சேர்த்தேன். நீங்கள் இப்போ வந்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் தோல் உரிச்சு போட்டேன். இப்போ வந்து இதை ஒன்று ஒன்றா நல்லா ஆற விட்டு அரைச்சிடலாம் மிக்சர் ஜாரில். ரொம்ப நைஸ் பவுடராக வராது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, அதுவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி பொடி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரைச்சி வந்தாச்சு கருவேப்பிலை பொடி. இப்போ இதே மாதிரி 3 பவுடரையும் அரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. உங்களுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா 3மே க்ரீன் கலர் லீஃப் தான். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷேடில் இருக்கும். லைட்டாக ஒவ்வொரு ஷேடு மாறும், அதே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்கூலுக்கு செய்யணும், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் வேணுன்னா ஒரு வரமிளகா போட்டு நீங்கள் தாளித்து செஞ்சுக்கலாம். நான் எப்பவும் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்பேன், அதனால தான் நான் இதில் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காமல் வடிக்கிற சாதமாக இருந்தால் நீங்கள் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு பவுடர், நீங்கள் எவ்வளோ சாதம் கிண்டுங்களோ அதுக்கு தக்கன மெஷர்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் போட்டு கிண்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான சாதம் ரெடி ஆயிரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் சுடு சாதத்தில் சும்மா போட்டு தாளிக்கலாம் இல்லை, பவுடர் மேலே தூவி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கருவேப்பிலோட ஃப்ளேவரு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு தடவையாவது வாரத்தில் ஒரு தடவையாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.